ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அச்சு மஸ்ரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல செய்திகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். இது பற்றின தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நிறைய செய்திகள் காத்திருக்கு. முதலாவது பார்க்க வேண்டியது சென்னை சேலம் 8 வழிச்சாலை பற்றின ஒரு தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அதை பற்றி தான் முதல்ல நம்ம பேசணும் சார். அன்புமணி கூட சொல்லியிருக்காரு, இதை பற்றி நாங்கள் வலியுறுத்துவோம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நானும் இது ஒரு வெற்றி என்ற முறையில் அச்சு மாசலம் பார்த்துக்கூடிய நேயர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை பார்த்து கொண்டிருப்பவர் பலரும் இந்த போராட்ட களத்திலும் நின்றிருப்பார்கள் என்பதால் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அந்த போராளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரமாக வந்திருக்கிறது. ஏனென்றால் இது பொதுவாக இது போன்ற திட்டங்களை எதிர்த்து போராடுகிறவர்களெல்லாம் சமூக விரோதிகள் என்று தான் முத்திரை குத்தி கொண்டிருந்தார்கள், தேச விரோதிகள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இல்லை, அவர்கள் மீது அவருடைய விருப்பத்துக்கு மாறாக இப்படி ஒரு திட்டத்தை புகுத்தியது தான் சமூக விரோத செயல், தேச விரோத செயல் என்பதைத்தான் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதில் என்னென்னா, இது உடனடியாக அந்த தீர்ப்பு வந்த உடனே பல பகுதிகளிலையும் அந்த விவசாயிகளும் பொதுமக்களும் கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த பல இடங்களில் அந்த வயல்வெளியில் நடப்பட்டிருந்த அந்த அடையாள கல் இருக்குல்ல, அளவை எடுத்த கல், அந்த கற்கெல்லாம் வீசி எடுத்து, ஏன்னா அது அரசாங்க நட்ட கல், அதை தொடுவது என்பது சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு கூட இட்டு செல்லும் தான். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட உணர்வோடு நம்முடைய நிலங்கள் இப்படி அப்பட்டமாக பறிக்கப்பட்டிருக்கிறதே தடுக்க முடியவில்லையே, இவ்வளவு போராட்டங்கள் நடந்தும் திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தானே இருக்கிறது என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு இருந்தவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தவுடன் ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடாக தெருவில் இறங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. என்னவென்றால், இதில் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பில் முக்கியமான 2 விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. ஒன்று, அந்த அரசாணை செல்லாது என்று அறிவித்து விட்டு நிலங்களை கைப்பற்றியதும் செல்லாது என்று அறிவித்து விட்டு, ஏன்னா கையகப்படுத்துவது என்று இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. லீகலாக நடந்திருந்தால் தான் அது கையகப்படுத்துவது. இது இல்லீகல்னு எப்போ தெரிஞ்சு போச்சு, அது கைப்பற்றுவது தான். அந்த விவசாயிகளுடைய நிலங்களை ஒரு கைப்பற்றிய விவசாயிகள், அந்த பகுதியில் சிறுதொழில் நடத்தி கொண்டிருந்தவர்கள், சிறு பட்டறை வைத்திருந்தவர்கள், கடை நடத்தி கொண்டிருந்த பல தரப்பினுடைய நிலங்களும் அங்கே கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் செல்லாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீதிமன்றம் 2 கருத்து. ஒன்று, நீங்கள் மக்கள் கருத்தை கேட்டிருக்க வேண்டும். மக்கள் கருத்தை கேட்டுட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க, இனிமேல் செயல்படுத்துகிறதா இருந்தால். அடுத்து, இதற்கான சுற்றுச்சூழல் அங்கீகாரம், சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்குல்ல, அகில இந்திய அளவில் இருக்காது, அந்த அமைப்பினுடைய ஒப்புதலை பெறாமல், இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அவருடைய சான்றிதழ் பெறாமல் இந்த திட்டத்தை தொடங்கியது தவறு. அப்படி 2 விஷயம். ஆக இந்த 2மே இவங்க செய்யலை. சட்டப்படி இது 2 செஞ்சு ஆகணும். ஒரு லோக்கலில் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கன்னா கூட இப்போ அந்த மாதிரியான பாதுகாப்புலாம் வந்துருச்சு. அந்த ஃபேக்ட்ரிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய இம்பேக்ட், அதனோட தாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அந்த ஆய்வு நடத்தி அதன் பிறகு தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று தெரிந்தால்தான், வெறும்னா ஆய்வு நடத்திட்டு நாங்கள் நடத்திட்டோன்னு சொல்கிறதில்ல, அதில் ஆய்வு மிக தெளிவாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சான்று கொடுக்க வேண்டும். பிறகுதான் திட்டத்தை அந்த தொழிற்சாலையை தொடங்க முடியும். அதுபோல் அந்த பகுதி மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதையும் கேட்க வேண்டும் என்று இன்றைக்கு சில பாதுகாப்பான சட்ட விதிகள் வந்திருக்கின்றன. இதற்கெல்லாம் செயல்படுத்துவதில் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது அரசாங்கம். ஏன்னா அரசாங்கம் இதை கராராக செய்கிற போது தான் அந்த பகுதிக்கு வரக்கூடிய மற்றவர்களும், கார்ப்பரேட்டுகளாக இருக்கட்டும், மற்ற தொழில்துறையினர், இவர்கள்லாம் சரி நாமும் அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். அரசாங்கமே மீறுகிற போது அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த 2ஐயும் நீங்கள் செஞ்சுருக்கணும்னு நீதிமன்றம் சொல்கிறது என்றால் அந்த அடிப்படையான செல்லாது அறிவித்திருக்கிறார்கள். எனவே இது அந்த வகையில் விவசாயிகளுக்கு வெற்றி, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, இயற்கை சமநிலை பாதுகாப்புக்காக போராடி வந்தவருடைய வெற்றி என்று பல தரப்பினுடைய வெற்றி இருக்குது. இப்படி பொதுவாக இப்படிப்பட்ட மனித உரிமை போராட்டங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள், அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்று பார்க்கலாம். இதில் இந்த தீர்ப்போடு முடிஞ்சு போகாது. ஏன்னா அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் மேல்முறையீடு செய்வோம்னு. அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி இந்த மேல்முறையீடு செய்கிறதுங்கிற முடிவை பரிசீலனை, மேல்முறையெல்லாம் செய்யாதீங்க, இந்த தீர்ப்பாகவே ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த. ஏன்னா அவங்க திட்டத்தில் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது, இதை வரவிட மாட்டோம். ஏன்னா அவங்க கேஸ் போட்டதில் அவரும் ஒருத்தர்.
இந்த வழக்கு இப்படி தீர்ப்பு வந்ததற்கு மிக முக்கியமாக இந்த வழக்கு தொடுத்தது பூவுலகின் நண்பர்கள் போன்ற அந்த அந்த அமைப்பும் அது இது போன்ற வேறு சில விவசாயிகள் அமைப்பெல்லாம் சேர்ந்து தான் வழக்கு போட்டாங்க. இல்லை பாமகவும் அதில் இந்த வழக்கில் இணைந்து கொண்டது. சேர்ந்து கிடச்சிருக்கிற வெற்றி. அப்போ ஆனால் அரசாங்கம் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவோங்கிறது உறுதியாக இருக்கிறது. அதுபோல் அமைச்சர் அதுக்கு அந்த உறுதியாக இருக்கிறார் என்று காட்டுவது போல் தான் தீர்ப்பு வந்த உடனே அமைச்சர் வந்து நாங்கள் மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் வந்து இந்த மக்கள் கேள்வி கேட்பார் என்பதால் மேல்முறையீடு செய்ய வேண்டாம் ஒரு வேண்டுகோள் தான் வைக்க முடியுமே தவிர அவர்கள் கட்டாயப்படுத்த முடியுமா என்பதெல்லாம் தெரியலை. ஆனால் இப்போ நாம் என்ன கேட்க வேண்டியிருக்கிறது என்றால், இந்த போராட்டம் நடந்தபோது அது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? தடியடியெல்லாம் நடந்தது. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் எத்தனை பேர் கிணற்றிலே போய் குதித்தார்கள், தாங்களே எரித்துக்கொள்ள முயன்றார்கள் என்று பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன ஈடு செய்ய போகிறார்கள் அதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதுபோல் எத்தனை பேர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள்லாம் ஏன்னா இந்த திட்டமே செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த திட்டத்தை எதிர்த்து அதற்காகத்தானே போராடினாங்க. அவர் கிடைத்திருக்கிற அங்கீகாரம் அந்த வழக்குகள் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். பலர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அந்த மாதிரியான ஒரு அரசியல் நேர்மை முதல்ல இருக்கணும். இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, இந்த தீர்ப்பு ஒட்டி அதனுடைய தொடர் நடவடிக்கைகளாக இந்த வழக்குகளை விலக்கிக் கொள்வது, எந்த நடவடிக்கையும் இனிமேல் இருக்காது என்பதை உறுதிப்படுத்துவது, அப்புறம் அப்படி உண்மையிலேயே அந்த திட்டத்தால் மக்களுக்கு பலன் என்று சொல்ல நினைக்கிறார்கள் என்றால் நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த விதிகளை அந்த நிபந்தனைகளை நேர்மையாக, ஏன்னா மக்கள் கருத்து கேட்பது என்கிற பேரில் கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, மக்கள் கருத்து கேட்பது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். உண்மையிலேயே இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் பார்ப்பாங்க, அவங்கள வரவிடாமல் தடுத்துருவாங்க. அடித்தோ அல்லது வேறு வகையிலோ அது தவறான தகவல்கள் கொடுத்தோ அல்லது திசை திருப்பிடுவாங்க. அல்லது மிரட்டல்கள் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அதிகாரம் கையில் இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம்ல. அப்படி தடுக்கப்பட்டவர்களால் வந்து அந்த கூட்டத்துக்கே வர முடியாது என்பதால் அவர்களால் கருத்து சொல்ல முடியாது. வந்தவர்கள்லாம் வரவழைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கைது வைக்கிறவாங்க, திட்டம் நல்ல திட்டம் தான் சொல்லி. எனவே மக்களுடைய கருத்தை கேட்டு விட்டோம், அவருடைய ஒப்புதலோடு தான் திட்டத்தை செயல்படுவது ஒரு நாடகம் நடத்தப்படும். அப்படிலாம் இல்லாமல் நேர்மையாக மக்கள் கருத்து கேட்கட்டும். அந்த மக்களுடைய பெரும்பான்மை கருத்து என்னவோ அதற்கேற்ற மாதிரி முடிவு செய்யட்டும். அப்படிப்பட்ட அரசியல் நேர்மையை நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களிடம் அந்த அரசியல் நேர்மைங்கிற வார்த்தையை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமாக அவர்களுக்கு தெரியுமா என்பது நமக்கு தெரியலை. அடுத்த செய்தி, பிஜேபி மூத்த தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி இவங்களெல்லாம் அமித்ஷா வந்து திடீர்னு சந்தித்து பேசியிருக்காரு டெல்லியில். இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் இந்த சந்திப்பு. அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்க ஒரு பாரம்பரியம் அந்த இது பற்றி நிறைய பேசுகிற கட்சி. அது அந்த பாரம்பரியத்தில் ஒன்று தான் மூத்தோர்களுக்கு தரப்படுகின்ற மரியாதை. அந்த இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் அத்வானியும் ஜோஷியும். எனவே அவர்களுக்கு இந்த முறையும் வாய்ப்பளிக்கப்படும், தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஒரு விதி வைத்திருக்கிறார்கள். அவர்களே குறிப்பிட்ட வயதை தாண்டி விட்டால் தேர்தல் நிற்க வேண்டாம் என்று ஒரு விதி. ஆனால் சில பேருக்கு மட்டும் இந்த விதி விலக்கு, ஏன்னா அவருடைய சேவை தேவை என்கிற அடிப்படையில் அதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் இந்த முறை இப்போ காந்தி நகர் தொகுதியில் அத்வானிக்கும் இன்னொரு தொகுதியில் முரளி ஜோஷிக்கும் தர வேண்டிய அந்த வேறு சிலர் கொடுத்துன்னு சொல்லும்போது, காந்தி நகரில் யார் நிற்கிறாங்கன்னா பிஜேபி தலைவரே நிற்கிறார், அமித்ஷாவே நிற்கிறார். எனவே உடனே இவர்களுக்கு மூத்தவர்களை புறக்கணித்து விட்டார்கள், அவமதித்து விட்டார்கள் என்று கட்சி வட்டாரத்துக்குள்ளே பேச்சு அடிபடுகிறது. மற்றவர்களும் அதை விமர்சிக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூட இதுதான் உங்களுடைய பண்பாடா என்று அவர் உடனே அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தார். இப்படியான விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு பின்னணியில் தான் சரி, இது வந்து அந்த பகுதியில் அத்வானியோட ஆதரவாளர் பல பேர் இருப்பார்கள், அவருடைய ஆதரவை இழந்துவிடக்கூடாது என்பதால், அதே போல் ஜோஷியினுடைய ஆதரவாளர்கள் அந்த தொகுதியில் இருப்பார்கள், அவருடைய ஆதரவை இழந்துவிடக்கூடாது என்பதால் இருவரையும் சந்தித்து சமாதானப்படுத்துகிற முயற்சியில் அமித்ஷா இறங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது அவருடைய உள்விவகாரம். உண்மையிலேயே எதற்காக அவருக்கு வாய்ப்பு தரவில்லை? உண்மையில் வயதாகிடுச்சுங்கிறதுனால தானா, அல்லது வேறு காரணத்துக்காகவா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் கட்சிக்குள்ளே உள்ள உள் விஷயம் அது, அதில் நமக்கு அக்கறையும் இல்லை. ஆனால் எனக்கு வேற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். புறக்கணிக்கப்பட்டு விட்டதுனாலேயே இந்த ரெண்டு பேரும் புனிதமிகு தலைவர்களாகி விடுவார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா
இன்றைக்கி இந்த நாட்டில் இப்போ பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையில் பற்றி சொல்லும்போது அருண் ஜேட்லி ஒன் மோர் சான்ஸ் ஃபார் மோடி கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு இதை வச்சுருக்காங்க, மீண்டும் ஒரு வாய்ப்புன்னு. ஆனால் நோ மோர் மோடி கவர்மெண்ட்டுன்னு மக்கள் உணர்வு இருக்கிறது. இப்படி நோ மோர்னு சொல்வதற்கான காரணங்கள் இருக்குல்ல, அதில் மிக முக்கியமான காரணம் வேலைவாய்ப்பு பெருகவில்லை, கருப்பு பணம் கைப்பற்றப்படவில்லைங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது, விலைவாசி உயர்வு போன்ற மற்ற காரணங்கள். ஆனால் மிக அடிப்படையான ஒரு காரணம் இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு ஆகிய மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையின் அடிப்படையில் கட்டப்பட்ட மக்கள் ஒருமைப்பாடு, பல பண்பாடுகள், பல மதங்கள், பல நம்பிக்கைகள், பல நம்பிக்கை இன்மைகள் ஆல்சோ இல்லை, எல்லாம் சேர்ந்து இனிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேசத்தில் மதவெறி என்கின்ற நஞ்சு கலக்கப்பட்டது மிகப்பெரிய கொடூரம். நாட்டின் எதிர்காலத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம். உலக அரங்கத்தில் இந்தியாவுடைய முக்கியமான பெருமையாகிய அந்த மதச்சார்பற்ற நாடு என்கின்ற அந்த பெருமிதத்தை கிழித்து குப்பையில் போடுகின்ற, காலில் மிதிக்கின்ற ஒரு ஏற்பாடு. ஆகவே தான் இந்த அரசு அகற்றப்பட அந்த மதச்சார்பின்மை என்பதற்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற, ஜனநாயகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற கருத்துரிமை, இதை பற்றிலாம் பேசினா உடனே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன போல தேச விரோதி பட்டம் சூட்டப்படும் என்கின்ற கருத்துரிமை ஒடுக்குமுறை, இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த அரசு வேண்டாம் என்கிற அந்த மனநிலைக்கு எல்லோரும் வந்திருக்கிற போது அந்த காரணங்களுக்கெல்லாம் இந்த காரணங்கள் இருக்குல்ல, இந்த காரணங்களுக்கே காரணமானவர்களில் அத்வானியும் ஜோஷியும் நாம் விலக்கி வைத்து விட முடியாது. ஏனென்றால் நன்றாக நினைவு இருக்கிறது, இந்த ரத யாத்திரை என்று அத்வானி நடத்தினார்கள். ஒன்று ஏற்கனவே அவர் ஆட்சியில் இருந்த இது பிஜேபி இடதுசாரி ஆதரவோடு விபி சிங் அரசு செயல்பட்டு கொண்டிருந்த போது அவர் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை செயல்படுத்தினார். அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு கலவரங்கள் நடந்தன. அப்போது ஒரு ரத யாத்திரை நடத்தினாங்க. அதே போல் அதற்கு முன்னாலும் நடத்தியிருக்கார்கள், பின்னாலும் நடத்தியிருக்கிறார்கள். அந்த ரத யாத்திரைகள் அத்தனையும் ரத்த யாத்திரைகளாக மாறின. ஏன்னா அந்த யாத்திரைகளில் பூரா வெறும் பக்தியை பேசவில்லை அவர்கள். ராமர் கோயிலுங்கிற விஷயத்தை மையப்படுத்திட்டு எங்கு போனாலும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறி பேச்சுகள். அவர்கள் சிறுபான்மையினரால் தான் இந்துக்களுடைய வாழ்க்கையே சீர்குலைந்து விட்டது என்பது போல, அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விட்டன என்பது போலவும், குறிப்பாக இளைஞர்கள், குழந்தைகள் மனதில் நெஞ்சை விதைக்கிற அந்த காட்சியெல்லாம் நான் படங்களாக பார்த்துருக்குறேன். ஏன்னா அந்த குழந்தைகள் அது கேட்குற போது எனக்கு கவலை, இந்த குழந்தைகள் தானே பெரியவர்களாவார்கள், இந்த வெறித்தனத்தோடு அவர் வளர்ந்தால் என்ன ஆகுங்கிறதான் பார்த்தோம். அடுத்தடுத்து நடந்த மத கலவரங்கள், ஏன்னா அதில் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட அந்த கொடூரங்கள் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா இது அவரை நம்ம விலக்கி வைக்கிற முடியாது. ஒரு செய்தி என்ன சொல்கிறது என்றால், குஜராத்தில் நடந்த அந்த படுகொலை நமக்கு தெரியும். 2002 அப்போ முதலமைச்சராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அவர் உலகமே அதை கண்டிக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்கலைனாக்கா நம்முடைய பேர் கட்டுப்பட்டு நினச்சாரா, அல்லது உண்மையிலேயே ஒரு பிரதமர் நம்மளை மனம் வருந்தி சொன்னாரா தெரியாது. ஒன்று நான் எந்த முகத்தோடு இனிமேல் மக்களை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பேசினார். அதை விட முக்கியமாக கட்சிக்குள்ளே மீண்டும் அதாவது முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து மோடி அவர்களை விலக்கி விடலாம், இது கட்சிக்கு மிகப்பெரிய அவப்பேறு ஏற்பட்டு விட்டதுங்கிற கோணத்தில் அவர் வாதிட்டதாகவும், ஆனால் அவர் அப்படி மேற்கொண்ட அந்த முயற்சியை தடுத்தது அத்வானி தான் என்றும் ஒரு செய்தி சொல்லுகிறார். அப்போ இதற்கு அவர் எப்படி பொறுப்பேற்காமல் இருக்க முடியுங்கிற அந்த கேள்வி. அதே போல் முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் பார்த்திங்கன்னா, அவர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அந்த துறையில் அமைச்சராக இருந்தபோது தான் பாடத்திட்டங்களில், அதாவது மத்திய அரசு பள்ளிகளின் பாட புத்தகங்களில் மதவெறி கருத்துகள் என்றால் வெறும் நம்பிக்கையை பற்றி சொல்கிற கருத்துக்கள் என்றால் சரி, அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது, அதை பற்றி ஒரு பாடம்னு விட்டுட்டு போயிடலாம். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் நேற்று கூட அதை பற்றி நான் எழுதிய கட்டுரை வெளியாகி இருக்கிறது. அதில் எப்படியெல்லாம் பாடத்திட்டங்களில் மதவெறி நஞ்சு பூத்தப்பட்டது, உண்மைகள் திரிக்கப்பட்டன அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் அந்த பாடங்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டனன்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனால் காலாவதி ஆகிடுச்சுன்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே அந்த பாடத்திட்டங்களை தயாரித்தவுடனே அந்த பொறுப்பை ஒப்படைத்து இதை கொஞ்சம் திருத்தி கொடுங்க, அப்டேட் பண்ணி கொடுங்க, இன்றைக்கி பொருத்தமான விஷயங்களை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி தான் மகிழ்ச்சிகரமாக செய்து கொடுத்துருப்பார்கள். ஆனால் இவங்கெல்லாம் அந்த பாடத்திட்டத்தில் போனால் மோசமான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டு விட்டன, அதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம்னு சொல்லி உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற ரொமிலா தார்பர், இர்ஃபான் ஹபீப்
இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். பிபின் சந்திரா, இவங்கெல்லாம் ஆர்எஸ் சர்மா, இவங்கெல்லாம் உலக அளவில் வரலாற்று ஆசிரியர்கள். இவங்க அத்தாரிட்டி, இவங்க வரலாற்றை துல்லியமாகவும் நேர்மையாகவும் பதிவு செய்வதில் முக்கியமானவர்கள் என்று உலக அளவில் வரலாற்று ஆய்வாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் பாடப்புத்தகங்கள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட சுத்தமாக ஒதுக்கிட்டு வேறு சில பேர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்களாம் யாருன்னா ஆர்எஸ்எஸ் அங்கீகாரம் பெற்றவர்கள். இவர் உலக அளவில் அங்கீகாரம் பெற்றவர்களை விட்டு ஆர்எஸ்எஸ் அங்கீகாரம் பெற்றவர்களை பாடக்குழுவுக்கு, இந்த பாடப்புத்தக தயாரிப்பு குழுக்கு பொறுப்பாக்கி அந்த வந்த புத்தகங்கள் தான் இப்படிப்பட்ட நச்சு கருத்துக்கள் ஒவ்வொரு பாடத்திலும் புகுத்தப்பட்டன. ஏன்னா இதுவும் அந்த அந்த ஒரு மதவெறித்தனத்தோடு இந்திய சூழல், இந்திய மண் அதை மாற்றுகிற ஒரு சதியினுடைய ஒரு பகுதி தானே. எனவே இவர்கள் 2 பேரும் இதற்கு அதிலும் பொறுப்புள்ளவர்கள் தான். சில பேர் அவர்களை புறக்கணித்து விட்டதாலேயே பாருங்கள் இப்படி ஒரு மூத்தவங்களை விட்டுட்டாங்க, இது நியாயம்தானா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பார்க்க வேண்டியதில்லை. இந்த நடந்திருக்கிற இந்த பிழைகளில் வரலாற்று தடுமாற்றங்களில் இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதோடு நாம் இணைத்து இதை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டிய மிகப்பெரிய செய்தி, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்டிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் இருக்கிற அம்சங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தேர்தல் அறிக்கை எப்போது வெளியிடப் போகிறார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி கொண்டு வந்து இன்றைக்கு வரப்போகிறது, நாளைக்கு வரப்போகிறது என்று செய்தி தான் வந்து கொண்டு இருந்தது தவிர தேர்தல் அறிக்கை வந்தபாடு இல்லை. ஆனால் நேற்றைக்கு வெளியிட்டு விட்டார்கள். இதில் ஒன்றும் இப்போ கடைசி நேரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவது என்பது அவர்களுக்கு ஒன்றும் புதுசில்லை. ஏன்னா போன முறை முதல் கட்ட தேர்தலெலாம் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு கூட தேர்தல் அறிக்கை வெளியிட்டவர்கள் தான் அவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கே அந்த தேர்தல் அறிக்கையின் மீது பெரிய விசுவாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ஒரு காட்ட வேண்டி இருக்கிறது என்பதால், செய்ய வேண்டியிருக்கிறது என்பதால் செய்கிறார்கள். விசுவாசம் இல்லை என்பதை நான் சும்மா வரும் இதாக சொல்லலை. 2014ஆம் ஆண்டில் அவர் மக்கள் முன்னால் வைத்த அந்த தேர்தல் அறிக்கை, அதில் அளிக்கப்பட்டிருந்த வாக்குறுதிகள், அதில் அதை பூரா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து மறுபடியும் ஒரு புக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் சிலது சேர்த்து வெளியிடுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகினாங்கன்னு தான் எனக்கு புரியலை. ஏன்னா ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற வேலைக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அந்த வாக்குறுதி 2014 வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மிக மையமான அந்த கருப்பு பணம் மீட்கப்படும், கள்ளப்பணம் தடுக்கப்படும், இதன் மூலமாக கருப்பு பணம் உலக அளவில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை மீட்பதன் மூலமாக குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அந்த அளவிற்கு பணம் மீட்கப்படும் என்பதெல்லாம் சொன்னார்கள். ஆனால் கடைசியில் அப்படி கருப்பு பணத்தை மீட்க முடியவில்லை என்று தெரிந்தது. அது மாதிரி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு, 2 கோடிக்கு வேலைவாய்ப்பு என்று சொன்னார்கள். அதிலெல்லாம் உண்மை, பல இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்பது உண்மை. ஏன்னா அவர் அந்த வேலை கனவு என்பது அப்படிப்பட்ட கனவு. ஆனால் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். உண்மை என்னவென்றால் பல 4-5 கோடிக்கு மேல் வேலைகள் தொலைந்திருக்கின்றன. இருக்கிற வேலையும் போயிருக்கிறது. அரசாங்க வேலைகளில் காலி இடங்கள் நிரப்பப்படவே இல்லை, நிரப்பக்கூடாது என்பதை ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அரசாங்க வேலைகளை நிரப்பினால் அப்போ தனியார் துறை எப்படி பிழைப்பார்கள் என்று அந்த எல்லாம் தனியார் மயமாக்குகிற அந்த ஏற்பாட்டிலிருந்து அது வருகிறது என்று வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். இந்த கடைசி ஓராண்டில் கூட கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வேலையை இழந்திருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு புதுதாக உருவாக்கவில்லை என்பதில் இருக்கிற வேலையும் போச்சுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை. இப்படிப்பட்ட நிலைமைகளில் தான் அதை வந்து அதே வாக்குறுதிகள் மறுபடியும் இதில் இருக்குன்னு நான் சொன்னது போல் 1-2 புதுசாக சேர்த்துருக்குறாங்க. அப்படி புதுசாக சேர்த்ததில் என்னெல்லாம் இருக்குது சொல்லப்போனால், ஜும்லாஸ் என்று வட மாநில தலைவர்கள்லாம் இதை விமர்சிக்கிறார்கள். ஜும்லாஸ்னால் என்ன அர்த்தம்னா வெற்று வார்த்தைகள், நம்ப முடியாத வார்த்தைகள். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் இதே மாதிரி சொன்னீங்க, எதுவுமே செய்யலைங்கிறதா இப்போவும் அதை நம்ப முடியலை. அதை எப்படி செய்வோம் என்பதற்கான திட்டம் எதுவுமே இல்லை. ஒரு பொதுவாக இப்படி இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு கேட்கின்ற ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை தாக்கல் செய்கிற போது, இந்த 5 ஆண்டில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், போன முறை அளித்த வாக்கு எதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்லணும்ல, ஏன் சொல்ல முடியல? ஆனால் அந்த தேர்தல் அறிக்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் பண நோட்டுகளுடைய மதிப்பை ஒழித்து கட்டினார்கள். ₹500 நோட்டுக்கும் 1000 ரூபாய் நோட்டுக்கும் இனிமேல் மரியாதை கிடையாது ஆக்கினார்கள். அதனால் நாடு மக்கள் எவ்வளவு அவசரப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியாதவர்களாக. அப்பொழுது இழுத்து மூடப்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள், குறுந்தொழில்கள் சும்மாவா? அப்போ அந்த கொடுமையை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை இந்த அறிக்கையில். சொல்லப்போனால் அமித்ஷாவுடைய முன்னுரையில் தான் ஒரு வரி, அதனால் நாட்டின் பொருளாதாரம் முன்னேறியதுன்னு ஒரு வரி இருக்கும் போது, ஆனால் மெயின் அறிக்கையில் அதை பற்றி எதுவுமே இல்லை. அப்போ ஒரு சுய பரிசீலனைக்கு இவர் தயாராகவில்லை. அது ஒரு தவறான ஒரு நடவடிக்கை என்று ஒப்புக்கொள்கின்ற நேர்மை இல்லை என்பதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இதில்
இப்படி நிறைய இவங்க செய்ய தவறிய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கத்தை என்ன செய்கிறாங்க, அப்படியே இந்திய மக்களுடைய அந்த ஏற்கனவே அவருடைய அந்த நான் சொன்னேன் எப்படி மதச்சார்பின்மைன்ற அந்த பின்னலை கிழித்து போடுகின்ற ஏற்பாடு. இதில் மறுபடியும் இந்த ராம் மந்திர் பற்றி சொல்கிறார். போன முறையும் சொன்னார்கள், அதுக்கு முன்னாலும் சொன்னார்கள். ஏன்னா ராமர் கோயில் கட்டுவது என்பதை விட அந்த ராமர் கோயில் கட்டுவது என்கின்ற வாக்குறுதியின் அடிப்படையில் இந்து மக்களுடைய அந்த வாக்குகளை அணிதிரட்டுகின்ற வேலை. அவர்கள் மனங்களில் அந்த மத உணர்வை அப்படியே தக்க வைத்து அந்த எரிய விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த உத்தி இது இருக்க, அது நாட்டுக்கு நல்லதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறது. இந்த பண்பாட்டு தளத்தில் அவர் கொடுக்குற இன்னொரு தாக்குதல் தான் சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், அது பரப்பப்படும்ங்கிற இது என்ன தேசத்துக்கு ரொம்ப உடனடி தேவையான மக்களுடைய வறுமையும் பசியையும் போக்குகின்ற மிகப்பெரிய ஏற்பாடா? நான் சமஸ்கிருதம் என்ற மொழி மேலே எனக்கு இன்னும் தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் கிடையாது. அற்புதமான காவியங்களையும் இதிகாசங்களும் கொடுத்துருக்கிற மொழி அந்த மொழி. ஒரு சில பேர் பேசுகிறாங்க, நம்ம அதெல்லாம் யாருமே பேசாத மொழி, செத்த மொழின்ட்டுலாம் நான் அதை தள்ளுபடி செய்யலை. அது ஒரு நல்ல மொழி. அதை மொழிங்கிற முறையில் அதில் ஈடுபட்டு படித்தால் பல நான் சொன்ன அறிவு செல்வங்கள் கிடைக்கும் நிறைய, அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இந்த நாட்டின் அத்தனை மொழிகளையும் சமமாக நடத்த வேண்டிய, அத்தனை மொழிகளுக்கும் சம மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் என்று கொடுப்போம் என்றால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே இங்கே செம்மொழி அந்தஸ்து தமிழ் மொழிக்கு கொடுத்தும் கூட அந்த செம்மொழி மையத்தை எப்படியெல்லாம் இவர்கள் புறக்கணித்தார்கள், ஓரங்கட்டினாங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கின்றன. எனவே இவர்களுடைய அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய சமஸ்கிருத சொல்கள் கையாளப்படுங்க. பிஜேபி தொண்டர்களே தவிக்கிறாங்களாம், இதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறதுன்னு தெரியல. அவர்களுக்கு முதல்ல சமஸ்கிருத பயிற்சி கொடுத்துட்டுல மக்களுக்கு சொல்லணும். எனவே இவர்கள் இதோட அர்த்தம் என்னவென்றால், இனிமேல் நாடெங்கும் தேஜாஸ் ரயில்கள் தான் ஓடும் என்ற அர்த்தம். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே மதுரைக்கும் சென்னைக்கு இடையில் ஓடுற ரயிலுக்கு அது எல்லையை தாண்டி கூட போகல, வேறு மாநிலத்துக்கு கூட போகலை, தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுற ரயிலுக்கு தமிழில் பேர் வைக்க முடியாத, ஆனால் வடமொழி பேரை வைக்கிறார்கள். அதுபோல் தாம்பரத்துக்கும் திருநெல்வேலிக்கு இடையில் ஓடுகிற ரயிலுக்கு அமிர்தா ரயில் என்று பேர் வைக்கிறார்கள் என்கின்ற அந்த போக்கு நாடு முழுக்க பரவும். யாருமே அவருடைய சொந்த மொழிக்கு உரிமை கொண்டாட முடியாது என்கிறதான் அது அர்த்தம். இப்படி கலாச்சார தளத்தில் தாக்குதல், பொருளாதார தளத்தில் தாக்குதல் என்று வைந்திருக்கிற நான் சொன்னது போல அந்த வெறும் ஜும்லாஸ் அறிக்கை தான் இந்த அறிக்கை. வீட்டு சிறையில் கருணாநிதி வைக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு முதல்வர் எடப்பாடி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரச்சாரத்தின் போது நீலகிரியில் சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையிலே அவர் சொல்வது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் என்று அவர் நினைக்கிறது உண்மைதான் என்றார். அதாவது மனதளவில் அவர் நினைக்கிறாருன்னா, இது முதலமைச்சராக இருந்து வருகிற இந்த காலம் எப்பவுமோ சொல்லியிருக்க முடியுமே. ஏன்னா என்ன சொல்ல போனால், எப்போது வீட்டு சிறையில் இருந்தார் என்று அந்த 2 வருஷம் சொல்கிறார். அந்த காலத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்க முடியுமே, சட்டமன்றத்தில் சொல்லியிருக்க முடியும், இது குறித்து நான் அரசாங்கம் விசாரணை நடத்த போகிறேன் என்று அறிவித்திருக்க முடியும். எதையுமே செய்யாமல் தேர்தல் நேரத்தில் இவர் கொடநாடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடநாடு பிரச்சனையோடு இவரை சம்பந்தப்படுத்தி பேசுவதால் அது சரியா தவறா என்பதை அடுத்தடுத்து கொடநாடு பிரச்சனைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை, திட்டமிட்டு என் மேலே சுமத்தப்படும் பழி சொல்லுனா நான் அப்போ இதை சொல்லுவேன்னு சொல்கிறார். அப்போ அது சொல்லாம மட்டும் இது சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். அதை நீங்கள் கொடநாடு பிரச்சனையை எழுப்பாம விட்டீங்கன்னாக்கா நான் கலைஞர் பிரச்சனை எடுக்க மாட்டேன்னு இவர் சொல்கிறாத்தானே அர்த்தம். இது ஒரு நேர்மையான அணுகுமுறையா? ஏன்னா உண்மையிலே கலைஞருக்கு அப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கிறதுன்னு நினைத்தீர்கள் என்றால் நடவடிக்கை எடுத்திருக்கணும். எடுப்பேன்னு சொல்லி அச்சுறுத்துவது என்பது எதிர்க்கட்சிகளுடைய அந்த பிரச்சார வேகத்தை தாங்க முடியாமல், அதில் பல உண்மைகள் பரவுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படி திசை திருப்ப முயல்கிறார் என்று தான் அர்த்தம். இன்னொரு செய்தி பிரதமர் மோடிக்கு எதிராக போட்டி இல்லை அப்படின்னு ஐயா கண்ணு சொல்லியிருக்காரு. அவர் பேசினதுக்கப்புறம் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஐயா கண்ணு அவர் தலைமையில் நடந்த அந்த விவசாயிகளுடைய போராட்டம், அது தலைநகரத்தில் போய் அவங்க திரும்ப எப்படியாவது பிரதமரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் நடத்திய அந்த போராட்டங்கள், பிரதமரின் கவனத்தை அது ஈர்த்ததோ இல்லையோ மக்களின் கவனத்தை ஈர்த்தது, ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தது என்பது நமக்கு தெரியும். அந்த போராட்ட வடிவம் சரிதானா என்று விவசாயிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கின்றன. அந்த மாதிரி எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள், அது ஒரு கவனத்தை கவருவதாக இருக்கிறத தவிர நம்முடைய பிரச்சனையின் நியாயத்தை சொல்வதாக இருக்கிறதா, அந்த கோபத்தை அல்லவா வெளிப்படுத்த வேண்டும்ங்கிற விமர்சனம் வந்தது. அந்த மண்டையோடுகளை தூக்கி வைத்து போராட்டம், ஒரு நாள் பிச்சை எடுக்கிற போராட்டம், ஒரு நாள் நிர்வாண போராட்டம் என்று தெருவிலை அமர்ந்து நடக்கிற போராட்டம் பல வடிவில் நடத்தினார்கள். இப்படியான கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அடிப்படையில் விவசாயிகளின் பிரச்சனையில் எதிரொலிக்கிறார்கள்,
விவசாயிகளின் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்கள் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்காக இந்த போராட்டம் நடக்கிறது என்ற அடிப்படையில் விவசாயிகள் ஆதரித்தார்கள். வேறு பல ஜனநாயக இயக்கங்கள் ஆதரித்தார்கள், மற்றவர்களும் ஆதரித்தார்கள். ஆனால் இதன் மூலமாக அந்த இயக்கத்தின் மீது அவர்கள் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று. ஏன்னா இப்போ பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கான பல சலுகைகளை அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு 2 பார்க்கலாம். ஒன்று, இப்படிப்பட்ட போராட்டங்களுடைய வெற்றி இவர்கள் மட்டுமே நடத்திய போராட்டம் அல்ல, நாடு தழுவிய அளவில் விவசாயிகள் நடத்தியிருக்கிற போராட்டங்கள். அடுத்து எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கையினுடைய வெற்றி. அவங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, நாமளும் இப்படி சொல்லனாக்கா மக்கள் நிராகரித்து விடுவார்கள் என்பதே எதிர்க்கட்சிகளுக்கு முதல் வெற்றியாக கூட பார்க்கலாம். அதனால தான் பதறிப்பு இந்த சலுகைலாம் அறிவித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு விஷயத்தில் தானும் பங்களித்திருக்கிற ஐயாக்கன் அவர்கள் திடீரென்று அவரை அமித்ஷா சந்தித்திருக்கிறார். அவருக்கு எதற்காக போராட்டம் நடத்தினாலும் அவர் பார்க்கல. பிரதமர் எங்களை பார்க்கணும் தானே போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அவர் பார்க்கல. இப்போ கூட அமித்ஷா தான் பார்த்துருக்கிறார். யாருக்குள் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன வாக்குறுதி அளித்தார்கள், வாக்குறுதி அளித்தார்களா அல்லது வேறு ஏதாவது நிர்பந்தங்களா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஐயாக்கன் அவர்கள் நாங்கள் அவரை எதிர்த்து போட்டி போட போவதில்லை என்று அறிவித்தார். ஏன்னா ஒன்று, வாரணாசியில் எத்தனை விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகள் போய் மோடியை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்கிற போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அங்கே அந்த வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகள் இவரை தங்களுடைய ஆட்களாக ஏற்றுக்கொள்வார்களா, விவசாயம் என்ற ஒரு அடையாளம் மட்டும் போதுமா என்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனாலும் மோடி மீதான விமர்சனத்துக்கு அது பயன்படுங்கிற அளவில் இருந்தது. திடீரென்று அதில் முடிவை மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் என்ன நடந்தது, ஏன் விட்டுக் கொடுக்கல என்ற கேள்வி வரத்தான் செய்யும். அது தமிழக மக்களுக்கு அவர் பதில் சொல்லத்தான் வேண்டும். நிச்சயமா சார். அரங்கத்துக்கு செய்திகளை பற்றின நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.